The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயமா என்ன மாறி இருக்கு அப்படின்னா, பாஜக தன்னுடைய அடிப்படை கொள்கையில் இருந்து மாறி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்களுடைய பிரச்சாரம் எழுப்பியிருக்கு. வழக்கமாக பாஜக மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜக பன்முகத்தன்மைக்கு எதிரானது. அவங்க ஒரு ஒற்றைத்துவ கொள்கையை நோக்கி நாட்டை நடத்திட்டு போகிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு கேட்குறாங்க. ஒரே நாடு ஒரே உணவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே கட்சின்னு சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே மதம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாஜக மேலே எதிர்க்கட்சியில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாஜகவும் இந்தியா ஒரே நாடு தான், இங்கே எதுக்காக வேறுபாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக எழுப்பப்படுற கேள்வி, சமீபத்தில் அதிகம் எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ₹1 வரி கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் 29 பைசா கொடுக்குறீங்க. ஆனால் இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அவங்க ₹1 வரி கொடுத்தாங்கன்னா அதை விட அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் பாஜக சொல்கிற பதில் இது ஒரே நாடு தானங்க, இங்கேருந்து நம்ம காசை வாங்கி நம்ம நாட்டில் இருக்கிற இன்னொரு மக்களுக்கு தானே கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் அவங்க பதிலாக சொல்லுவாங்க. பாஜகவினுடைய இந்த கொள்கையிலிருந்து அவங்க விலகி போகிற மாதிரியான ஒரு சமிஞையை இந்த தேர்தல் பிரச்சாரம் கொடுத்துருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். பாஜக பொதுவாக ஒரு மாநில நலனை இல்லை ஒரு பிராந்திய நலனை முன்னிறுத்தி பேச மாட்டாங்க. மாநில கட்சிகள் தான் இந்த விஷயங்களை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் திமுக, மகாராஷ்டிராவில் சிவசேனா மாதிரியான கட்சிகள் அந்தந்த பிராந்தியங்களுக்கான கட்சி, அந்தந்த பிராந்திய நலன்களை பேசுகிற கட்சி, அந்தந்த பிராந்தியத்தில் பேசப்படுற மொழிகளை அடிப்படையாக வச்சு மக்களை ஒருங்கிணைச்சு அதை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றின கட்சிகள் திமுகவும் சிவசேனாவும். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்க எதிரானவங்க. மொழி பிரச்சனையில் அவங்க பெரிய அளவில் தலையிட மாட்டாங்க. மொழி திணிப்பு மாதிரியான விஷயங்களுக்கு பாஜக குரல் கொடுக்காது. காங்கிரஸும் அதே மாதிரி தான். தேசிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால மொழி திணிப்பு மாதிரியான விஷயங்களை அவங்க பெரிய அளவில் கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா மொழிகளையும் பாராட்டி பேசுவாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கூட பிரதமர் நரேந்திர மோடி பற்றி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, உலகத்துக்கு எங்கே போனாலும் உலக அரங்கில் தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படிங்கிறத பிரதமர் பேசுகிறார் அப்படிங்கிறத பாஜகவினர் ஒரு பாராட்டாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மொழிக்கு ஆதரவாகவும் இன்னொரு மொழி திணிப்பை எதிர்க்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை காங்கிரஸோ பாஜகவோ எந்த காலத்திலையும் எடுத்ததில்லை. ஆனால் மாநில கட்சிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக இருந்தது. நம்ம மொழியை மீறி இன்னொரு மொழியை நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து தான் திமுகவெல்லாம் இங்கே களமாடி ஒரு மாநில கட்சியாக அவங்க இவ்வளவு நாள் நிற்க முடிஞ்சுது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அந்த மொழி அரசியலுக்குள்ளே போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை சமீபத்திய பிரச்சாரங்கள் ஏற்படுத்தியிருக்கு. எங்கே அப்படின்னா, ஒடிசாவிலிருந்து. இந்த மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஒடிசாவுக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடக்குது. பிஜு ஜனதாதளம் கட்சியை எதிர்த்தரப்பில் பாஜக இருக்குது. பிஜு ஜனதாதளத்தை எதிர்த்து பாஜக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க எடுத்திருக்கிற பிரச்சார ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. அது முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அது தமிழ்நாட்டுக்கு எதிராக இல்லை தமிழர்களுக்கு எதிராக விரலை நீட்டுற மாதிரியான இல்லை தமிழர்களை குறிவைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரமாக அந்த பிரச்சாரம் மாறி இருக்கு. ரெண்டு விஷயங்களை சொல்லலாம். முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி பேசினது. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற டோனில் அவர் பேசினார். அவர் குறி வச்சு பேசினது யார் அப்படின்னா, பிஜு ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவரும் ஒடிசா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக்கினுடைய க்ளோஸ் அவருடைய ஒரு நெருங்கிய சக கூட்டாளியாக இருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திக் பாண்டியனை பற்றி தான் அவர் இந்த வார்த்தையை பேசியிருக்கார். அவர் சமீபத்தில் தான் ஐஏஎஸ் பணியிலிருந்து விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு நேரடி அரசியலே ஈடுபட ஆரம்பிச்சிருக்கார். அவரை குறி வச்சு தான் பிரதமர் மோடி இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. இது தமிழ்நாட்டிலையும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் முடியவும் தமிழ் பற்றாளர் அப்படிங்கிற வேஷத்தை பிரதமர் கலைச்சிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் முன் வச்சிருக்கார். அதை தாண்டி அமித்ஷா பேசின விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அமித்ஷா என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளணுமா, ஒடியா மொழி தெரிஞ்ச ஒருத்தர் தானே ஒடிசாவை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமித்ஷா எழுப்பியிருக்கார். இந்த கேள்வி நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான கேள்வி தான். தமிழ்நாடு தமிழருக்கே இல்லை, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தமிழர் கட்சி இங்கே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ரஜினியினுடைய அரசியல் செயல்பாடுகள், ரஜினி அரசியலுக்கு வரப்போறார், கட்சி ஆரம்பிக்க போறார், முதலமைச்சராக போறார், முதலமைச்சராகிறதுக்கான பணிகளில் ஈடுபட போறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த செய்திகள்லாம் வந்தப்போ நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் முன்னெடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், மானத்தமிழரா மராட்டியரா அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசினாங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு மாநில நலனை இல்லை ஒரு மொழி உரிமைகளை ஒரு மாநிலத்துக்கான கட்சியாக இருக்கிற கட்சி பேசின விஷயத்தை ஒரு தேசிய கட்சியும் பேசுகிற இடத்துக்கு பாஜக சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. பாஜக இந்த இடத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அது இங்கே இருக்கிற
மாநில கட்சிகளினுடைய வெற்றினே வந்து நம்ம சொல்லலாம். மாநில கட்சிகள் பேசுகிற விஷயங்களுக்கு பாஜக ஈல்டாக ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவுக்கு வந்து மாநில கட்சிகளுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த தேர்தல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே எல்லா அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் சொன்ன ஒரு விஷயம், பாஜகவுக்கு பெரிய சவாலாக பெரிய போட்டியாக இருக்க போகிறது காங்கிரஸ் கட்சி கிடையாது, மாநில கட்சிகள் தான் வந்து பாஜகவுக்கு பெரிய போட்டியாக இருக்க போகிறாங்க. மாநில கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டணியை அமைக்கும் போது தான் அது பாஜகவுக்கு பெரிய அளவிலான சிக்கலாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மோடி, அமித்ஷா இவங்க வந்து ஒரு மாநில நலன் சார்ந்து பேசுகிற விஷயத்தையும் வந்து நம்ம அதுக்குள்ளே தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் ஒரே நாடு ஒரே மாதிரியான விஷயங்கள்னு பேசிக்கிட்டு இருந்த பாஜகவும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சாரத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து பாஜக மற்ற கட்சிகள் மேலே வைக்கிற எதிர்கட்சிகள் மேலே வச்ச விமர்சனம் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு பிரிவினைவாதத்தை வந்து தூண்ட பார்க்குறாங்க. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏன்னா தென்னிந்தியா வந்து அதிகமாக வரி கொடுக்குது, ஆனால் நிறைய திட்டங்கள் வந்து வட இந்தியாவுக்கு போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்களுமே வந்து முன் வச்சாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு வடக்கு தெற்கு நாட்டை இவங்க பிரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருந்த பாஜக பிரச்சாரத்தில் வந்து அதே மாதிரியான டோனை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒடிசாவில் நடந்தது வந்து இந்த வாரம் நடந்தது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது என்ன சொன்னார்னா, தென்னிந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தை கேவலப்படுத்துகிறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு நிறையா நிதி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து தென்னிந்தியாவில் வந்து பிரச்சாரமாக பண்ணுறாங்க, கர்நாடகாலையும் தெலுங்கானாவிலையும் வந்து காங்கிரஸ் கட்சி இதை பண்ணுது, தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் பண்ணுறாங்க, ஸோ உங்களை வந்து கேவலப்படுத்துகிற ஒரு கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் பேசினார். எதிர்கட்சிகள் மேலே பாஜக என்ன குற்றச்சாட்டு வச்சதோ அந்த குற்றச்சாட்டுக்கு தகுதியான பேச்சு இது. இவங்களும் வந்து ஒரு பிரிவினையை தான் தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு பேச்சு. மாநில கட்சிகளினுடைய எழுச்சி இல்லை மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சி ஒரு பிராந்திய நலன்களை முன்னிறுத்தி மாநில கட்சிகளை வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தேசிய கட்சிகளும் வந்து பிராந்திய நலன்களை பேச ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஒரு 6-7 ஆண்டுகளாகவே இது இருக்குது. காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவெல்லாம் வந்து அது கர்நாடகாவுக்கான ஒரு மாநில கட்சி மாதிரி செயல்பட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ அந்த இடத்துக்கு பாஜகவும் நகர்ந்து வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. தேர்தல் வெற்றிக்காக பாஜக அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து நம்ம சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? இல்லை அவங்க வந்து அடிப்படை கொள்கையை மீறியே போகிறாங்க. தேர்தல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கொள்கை ரீதியாக மட்டும் அணுகிறது கிடையாது. நிறைய அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அடிப்படை கொள்கையில் இருந்து விலகி போய் வந்து தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா தேர்தலில் வந்து வெற்றி மட்டும்தான் பிரதானம், வெற்றி மட்டும்தான் முக்கியம். வெற்றியை பெறுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது கொள்கை சமரசங்கள் வந்து இருக்கலாம். நிறைய அரசியல் கட்சிகள் வந்து கொள்கைகளை சமரசம் பண்ணி தான் தேர்தல் வெற்றியை பெற்றிருக்காங்க. பாஜக செஞ்சிருக்கிற இந்த கொள்கை சமரசம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, அது வந்து பாசிட்டிவ் ஆகுதா நெகட்டிவ் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான பதிலை எல்லாம் வந்து ஜூன் 4ஆம் தேதி சொல்லும். The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.